செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த மார்ச் மாத பிரதோஷ விரதம் செவ்வாய்க்கிழமை வருவதால் பூம் பிரதோஷ விரதம் என அழைக்கப்படுகிறது. மார்ச் 11 அன்று காலை 8:14 நேரத்தில் தொடங்கி மார்ச் 12 அன்று காலை 9:12 முடிவடைகிறது. இதில் சிவனை நல்ல நேரமான மாலை 6:37 முதல் 8:53 வரை வழிபடலாம். குறிப்பாக இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் ருணவிமோசன பிரதோஷமாக கருதப்படுகிறது. எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோவில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே குளித்துவிட்டு வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். பகைவர்களால் தொல்லை முதலியவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை வழிபட்டால் தீராத கடன் தீரும். செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவே கூடாது. அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் அடைக்கலாம். மாலையில் கோயில் சென்று சிவதரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வேண்டும். மேலும் இந்த நாளில் சிவபுராணம், நீலகண்ட பதிகம், கோளறு பதிகம், திருக்கடவூர், திருப்பாசூர் பதிகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும். சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்தம் மற்றும் வில்வ இலை, தும்பைப்பூ மாலை, கறந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்து பூஜித்தால் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், 7 ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஓம் நமச்சிவாய.